ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்னிங் ட்ரேட்கான அப்டேட் லாக் தான் இந்த வீடியோ போடுறேன். ஆம், நான் ஏன் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரேடிங், அதாவது ட்ரேடிங் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பார்ட் 2 தான் நேற்று வந்துட்டு மண்டேக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப கம்மி பேர் தான் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க. ஸோ அதில் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், எல்லா இடத்துலையும் பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள், செல்லிங் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரேட் எடுத்தீங்கனாலும் 2 லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த லெவல்ஸ்க்குள்ளே உங்கள் ட்ரேடை ஃபினிஷ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சனால நான் செல்லிங் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோட பேட்டர்ன் வந்து செல்லிங் தான் இண்டிகேட் பண்ணுச்சு, நாட் பையிங். அதனால வந்துட்டு நான் செல்லிங் வந்து கரெக்டாக நான் எந்த லெவல் வந்துட்டு மேல் லெவலில் மார்க் பண்ணி கொடுத்துருந்தனோ, அதாவது 47,740 அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆயிருக்கு. அந்த லெவல் ஆல்ரெடி ஒரு 2 வாட்டி டெஸ்ட் ஆனதுனால பிரேக் ஆன அடுத்த செகண்ட் வந்துட்டு என்னோட பேட்டர்ன் நெகட்டிவாக காட்டணும்னு நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். ஏன்னா இமீடியட்டாக இங்கெல்லாம் செயல்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா அடுத்து நம்மளோட டார்கெட் 47,600. ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஆப்ஷனில் நமக்கான 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது, ப்ராப்பரான ரீடெஸ்ட்டில் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ நான் செல்லிங் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 47,600 பி வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். என்ன ப்ரைஸில், ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன ப்ரீமியம் ப்ரைஸில் நான் என்ட்ரி ஆயிருந்தேன்னா 286 ருபீஸ்க்கு வந்துட்டு என்ட்ரி ஆயிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எத்தனாவது கேண்டில் என்ட்ரி ஆயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா 4th கேண்டில். அப்போ கிட்டத்தட்ட 9:30 9:15 ஓப்பன் ஆச்சா, 20, 25, 30, 35, 9:35க்கு மேலே நான் என்ட்ரி ஆயிட்டேன். ஓகேங்களா? ஆர்டர் புக் முன்னாடி டிஸ்பிளே ஆச்சு, நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ண வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்ரேடிங்கிறது ஜஸ்ட் நாட் 9:15க்கு ஓப்பன் ஆகிற கேம் கிடையாது. அது ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு நம்மக்கிட்ட ட்ரேட் பிளான் இருக்கணும். ஸோ அந்த ட்ரேட் பிளான் முன்னாடி நாளே நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு இந்த செட்டப்ஸ் இருக்குது, ஸோ இந்த லெவல்ஸ்லாம் இருக்குது, என்னால் எப்படி இமீடியட்டாக 4th கேண்டிலில் என்ட்ரி கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கொடுக்க முடியணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் வந்து முன்னாடி நாளே இந்த லெவல்ஸ் இருக்குன்னு மார்க் பண்ணும். அந்த லெவல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ வீக்காக இருக்குது, மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா, பியரிஷாக இருக்கா, எல்லாமே ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அது வந்து டே ட்ரேடிங்க்கு மட்டும் இல்ல, இன்வெஸ்டிங்னாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்னாலும் சரி, ஏதோ ஒண்ணு எப்படியோ ஒண்ணு போகட்டும்னு பண்ணீங்கன்னா ட்ரேடிங் உங்களுக்கானது கிடையாது. இட்ஸ் நாட் யுவர் கப் ஆஃப் காஃபி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆம், ஸோ நான் என்ட்ரி குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல வாட்டி மார்க்கெட் வந்துட்டு அந்த 300 லெவல் கிட்டயே போயிட்டு 310 இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டே இருந்தது நம்மளோட பிரீமியம். ஸோ பட் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் மார்க் பண்ணியிருக்க செகண்ட் லாவெண்டர் லைன் தெரியுதுங்களா? 47,611 அந்த ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா, நான் டார்கெட் புக் பண்ணிருவேன். இப்ப லாஸ்ட்டா வந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, 320 வரைக்கும் போச்சு. பட் நம்மளோட டார்கெட் 326ல இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு அந்த லெவல இன்னும் டச் பண்ணாதனால நான் வெயிட் பண்றேன் என் டார்கெட்காக. இது இப்போ கிரீன் கேண்டில்ல ரிவர்ஸ் ஆனாலும் கண்டிப்பா திரும்ப போய் நம்மளோட டார்கெட் 326 ரூபீஸ் குடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். இப்ப ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல நம்ம கிட்ட போயிட்டுருக்கு. அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸே நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிரலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ட்ரேடிங் போட்டிருந்தத மறக்காம பாருங்க. ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் பிளான் படி நம்மளோட இது மார்க்கெட்ல வந்துட்டு நம்மளோட ட்ரேட் எடுக்கணும். அதில எவ்வளோ பாயிண்ட் அம் டார்கெட் கிடைக்கும் அந்த ட்ரேட்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ண போறோம். இந்த ட்ரேடு க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, 40,606 ரூபீஸ் ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களாங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ என்ட்ரி எந்த இடத்துல ஏர்லியா குடுக்குறீங்களோ, அந்த அந்த என்ட்ரிக்கு எனக்கு இவ்ளோ எக்ஸிட் இந்த பேட்டர்னுக்கு அப்படிங்கிறதுல நம்ம கான்ஷியஸா இருக்கணும். அப்பதான் நம்மளால வந்துட்டு இந்த ட்ரேடிங் ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்துட்டு கொண்டு போ முடியும். நம்மளோட எல்லா எமோஷன்ஸோ இல்ல ஃபர்ஸ்ட்டு எதையுமே பண்ணாம ஒரு டிசிப்ளின் இல்லாம இருந்தோம் அப்படின்னா ரியல் டைம்ல கண்டிப்பா சக்சஸே நீங்க பார்க்க முடியாது. ஸோ இன்னைக்கான ட்ரேடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் இந்த ட்ரேடுக்காக ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்துருந்தேன். ஸோ அந்த இது ரொம்ப முக்கியம். பேஷன்ஸும் இந்த இடத்துல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதோட லைவ் இதா போட்டிருக்கேன் உங்களுக்கு. எக்ஸ்பெரிமென்ட்டா நான் உங்களுக்கு இதில போட்டிருக்கேன். பிராக்டிகல் செஷனா இத வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.